திருமாவளவனை இழிவாக பேசியதன் மூலம் இவர் சிறுத்தை கும்பலால் தாக்கப்பட்டார். இதனால் தற்காப்புக்காக கத்தியால் எடுத்தபோது சிறுத்தைகள் ஓட்டப்பிடித்தன என்று வெட்டி செங்கல் போட்டு வருகின்றன. திருமாவளவனின் இழிவாக பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி என்று உள்ளது. தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி என்று அழைக்கப்படும் அவர் திருமாவளவனை குறிப்பாக ஏதாவது இழிவாக பேசியதாக பொருள் கொள்கிறீர்களா என்றே நினைக்கிறேன். நான் தற்போது இதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை இணையத்தில் கண்டுபிடிக்கவில்லை. பட்டியல் சமூக மக்களின் சப்ளான்ல கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு 120 கோடி ரூபாய் ஆதிராவிட நலப்பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி செய்ய சப்ளான்லாம் ஒதுக்குனாங்க. அதுல அரசு, திமுக அரசு வெறும் 2 கோடியை செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்புது. இதெல்லாம் திருமாவளவன் கேட்க மாட்டாரு. ஏன் சட்டமன்றத்தில் நீங்க இருக்கிறீங்க, ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது. கடந்த 4 ஆண்டுகள்ல 7833 கோடியை இந்த அரசாங்கம் சப்ளால இருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு 2200 கோடி மத்திய அரசு தரலன்னு உண்ணாவிரதம் இருக்கிறாங்கல்ல. ஆனா தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி 7833 கோடி செலவு செய்யப்படாம திருப்பி அனுப்பப்படுது சப்ளான்ல. அப்போ இதையெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளவன் கேட்கல, ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பேர் திலீபன். நேற்று டிஜிபி அலுவலகம் முன்னே ஏற்பட்டு முத்தியால தாக்கப்பட்டு காயமடைந்து நான் தான். நேற்று நடந்த சம்பவம் சார்பாக அவங்க கூட என்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன்னா, கடந்த போன மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பொன்னுசாமி ஹோட்டல் எதிர்க்கிற ஒரு பல கோடி ரூபாய் லேண்டை ஏற்பட்டு மூர்த்தி அவரோட பேர் பரையற்பேரவை புரட்சி தமிழர் என்ற பேர் முகாம் போட்டு வச்சு அதை அபகரிக்கிறாரு. அதோட ஓனர் துபாயில் வெளிநாட்டில் இருக்கிறதால அதை அங்கே ஆக்கிரமி செய்கிறாங்க. இந்த ஆக்கிரமி செய்யறதுல அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது இவங்க ஏற்படும் மூர்த்தி பிஜேபி சேர்ந்த ஏகே முருகன் என்றனும், இந்து மக்கள் கட்சியை சார்ந்த மாநில செயலாளர் செந்தில் என்றனும், ஏற்பட்டு மூர்த்தி என்றனும் எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக சேர்ந்து அந்த காவல் நிலையத்தில் போய் முற்றுகையிட்டு அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அது காவல் நிலையத்தில் என்ன நடக்கிற பஞ்சாயத்தில் அவங்க அதிரடியாக கைது செய்ததால் அந்த ஏற்படு மூர்த்தியோட மாவட்ட செயலாளர் ஏக்க முருகன் ஒரு சில நபர்களை நில ஆக்கிரமிப்பு புகாரில் காவல் நிலையத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க.
அதில் வந்து இந்து முன்னணி சார்பாக வந்தவங்களையும் ஏற்படும் மூர்த்தியும் வந்து காவல் நிலையத்தில் கைது செய்யலை. அந்த செய்தி அறிஞ்சு இங்கேருந்து நாங்கள் வந்து இந்த மயிலாப்பூர் பகுதியில் விடுதலையில் இருக்கோம். அதை அறிஞ்சு நான் காவல் நிலையத்தில் போயிட்டு இதுமாரி வந்து நிலாபத்தில் போயிறாங்க, வெளியிட்டாங்க, ஒரு பெண்மணி இஸ்லாமிய இடம், அவங்களே அவங்க மேலே நாங்கள் ஏற்படும் மூர்த்தி மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்குறோம். அது மேலே நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம். இங்கே நேற்று டிஜிபி அலுவலகம் நடந்தது என்னென்னா, டிஜிபி அலுவலகம் பின்பக்கம் தான் எங்கள் வீடு இருக்குது. அங்கே தான் அந்த எங்கள் வீட்டிலேருந்து ரோட்டுக்கு வந்தால் தான் தேநீர் கடை இருக்கும். நாங்கள் உள்ள ஏரியா உள்ளே இருக்கோம். நாங்கள் தினமும் பல ஆண்டுகளாக அங்கே தான் தேநீர் குடிக்கிறோம். நீங்கள் அது அடுத்த நாள் முன்னாள் இங்கே எந்த ஃபுட்டை சேர்த்து பார்த்தாலும் ஒரு 1 இயர் 1 மந்த் எடுத்து பார்த்தாலும் நாங்கள் தினமும் அங்கே தான் உட்காந்து டீ குடிப்போம். நேற்று அங்கே என்ன நடந்ததுன்னா, அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் அங்கே நடக்கிறதாகவும் இல்லை இப்படி ஏற்படும் போதும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் எப்பயும் போல் இயல்பாக காலையில் தூங்கி எழுந்து காலையில் 8 மணிக்கு நாங்கள் டீ கடைக்கு வருவோம். வந்து அங்கே உட்காந்து எப்பயுமே 9:30 மணி இருக்கும் நாங்கள் டீ குடிக்க பண்ணுவோம். அந்த நேரத்தில் நாங்கள் உட்காந்து பேசும்போது நான் அது இருக்கிற குமரப்பா, இவர் மாவட்ட பொருளாளர், அவர் முருகன்றவர், தம்பி ஜாகிர்ன்றவர், நாங்கள் 4 பேர் தான் இருந்தாங்க. இருந்து டீ சாப்பிட்டுன்னு உட்காந்து எப்பயுமே போல் அண்ணன் அரசியலை பற்றி நாங்கள் பேசுவோம். கட்சி இல்லை தலைவர் இங்கே வராரு அங்கே வராரு, அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இந்த விஷயமா பேசினிருக்கும் போது ஏர்போர்ட் மூர்த்தி அங்கேருந்து வராரு. ஏர்போர்ட் மூர்த்தி வராருன்னா, டிஜிபி அலுவலகம் வராருன்னா, ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், கார் எங்கே நிறுத்துவோன்னு உங்களுக்கு ஊடகம் உங்களுக்கே தெரியும். ஆனால் அவர் எங்கே வந்து கார் நிறுத்துறாருன்னா, டிஜிபி அலுவலகம் ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு 20 மீட்டர் தள்ளி தேநீர் கடை இருக்குது, உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் அந்த பப்ஸ் கடைலாம் இருக்கும். அங்கே தான் வந்து கார் நிறுத்துறாரு. அந்த காரை நிறுத்திட்டு அந்த காருக்கு ஆப்போசிட்டில் டீ கடை ஒட்டின மாரி தான் நாங்கள் தரையில் உட்காந்து இருக்கோம். கீழே தரையில் தான் எப்பயுமே உட்காந்து டீ குடிப்போம். அந்த படிக்கட்டு, இந்த ஹோட்டல் படிக்கட்டில் உட்காந்துருப்போம். யாருக்கு எப்படி வசதியான மாதிரி உட்காந்து டீ குடிப்போம். கரெக்டாக எங்களுக்கு நேரு எதிர தான் கார் நிறுத்துது. ஏன்னா அவர் கூட 3 கார் வந்ததாகவும், அங்கேருந்து இதுமாரி ஊடகாலம் நிற்கிறதால அதனால் அச்சப்பட்டு அங்கேயே 2 கார் நின்றுதாகவும், இவர் வந்த கோவத்தில் வந்து ஏதோ பண்ணணும் வந்தது. அந்த இவர் வந்த கார் அங்கே நின்று இறங்குறாரு. இறங்கி நீங்கள் அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும். இறங்கி நாங்கள் வந்து நின்றுன்னு கூட இல்லை, உட்காந்து தான் இருக்கிறேன். அங்கே நேராக வந்து இறங்கி வந்து நீட்டாக வந்து இவர்கிட்ட இவர் தான் வந்து நின்று இருக்காரு. நான் உட்காந்து இருக்கிறேன். அந்த கத்தியை வந்து இவர் அட்டாக் பண்ணுறாரு. அது வந்து அங்கே இருக்கிற ஊடகங்கள் யாருக்கும் தேவை வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது உள்ளே நடக்குது, 20 மீட்டர் தள்ளி நடல அட்டாக் பண்ண இவர் ஜெர்க்காய் பின்னாடி போனது தான். நான் உட்காந்து நான் ஏந்து நாங்கள் வந்து வெறுங்கையோடு தான் இருக்கோம். எங்கிட்ட எதுவுமே இல்லை, நான் அப்படியே உள்ள உட்காந்துருக்கோம். எனக்கு வெறுங்கையோடு தான் இருக்கோம். தற்காப்புக்காக நாங்களும் அந்த சைடு தாக்க வந்தது. அந்த நேரம் பார்த்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் அந்த சைடில் அங்கே நீங்கள் இருந்து எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் உட்காந்து இருக்கோம். அதுக்கப்புறம் தான் அங்கெல்லாம் ப்ரெஸ் மீட்டை ஒன்று கொடுதுன்னு சொல்லி அவர் அதை இந்த ஊடகத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து திட்டமிட்டு தாக்குதல் நடத்தின மாரியும், நாங்கள் வந்து அவர் வந்து இது பண்ண மாரி வந்து அவதூறு பரப்பி நேற்று ஊடகத்தில் வெளிச்சம் போட்டு எங்களுக்கு சொல்லிட்டாரு. ஆனால் திட்டமிட்டு அவர் எங்களை தான் கொலை பண்ண வந்தார். ஏன்னா அவருடைய ஆட்கள் எல்லாம் எங்க ஏரியா சேர்ந்தவங்க தான், பல பேர் அவர் கூட இருக்கிறாங்க. இவங்க உட்காருவாங்க, இங்கே தான் தேநீர் குடிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஏற்படும் மூர்த்திக்கே தெரியும். ஏன்னா அவன் இங்கேருந்து பல கட்ட பஞ்சாயத்து பண்ணவன், இந்த ஏரியாவில் பண்ணவன் தான் கொண்டு வந்தான். இங்கே வந்து ஆள்கடத்தல் வழக்கில் துப்பாக்கி முனையில் டிரைவிங் ரூட்டில் சில கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் நிறைய பேர் அவன் மேலே இருக்குது. ஏன்னா நீ எங்களை பற்றி விசாரிச்சு பாருங்க, எங்கள் மேலே எந்த குற்ற வழக்கங்களும் பின்னாடி இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து போராட்டங்கள்லாம் அந்த போராட்டம் இந்த பிரச்சனை தலைவர் சொன்னார், நாங்கள் முழக்கம் போடுவோம், கோஷம் போடுவோம், மறியல் பண்ணுவோம். அதுதான் எங்கள் குற்றப்பின்னணி எதுவுமே இல்லை. ஆனால் அவனோட குற்றப்பின்னணி எடுத்து பாருங்க. தொடர்ந்து அவன் கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், எங்கே இடம் காலியாகுது அங்கே போர்டு வைக்கிறது, பிரச்சனை பண்ணுறது, இதில் இருக்கிறான். இதில் தான் நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்தோம். அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் எங்களை கொலை பண்ணுறது நேற்று அவன் வரான். அந்த விஷயமா தான் நேற்று அங்கே நடக்கிற அந்த சம்பவம் நடக்குது. அதுவும் அங்கேருந்து வேற எதுக்கு ஊடகம் வந்து உங்களுக்கு தான் தெரியும், அங்கே எந்த விஷயக்காக வந்தீங்கன்றது எனக்கு கூட தெரியாது, ஊடகம் உங்களுக்கு தெரியும் யாருக்காக வந்தீங்கன்னு. ஆனால் அங்கே வந்து பாமக அருள்ன்றாரு, நாங்கள் அந்த ஆளை கூடவே இல்லை, அவன் ஏன் வந்தான்னு தெரியலன்னு அவரே சொல்கிறாரு அதில். ஆனால் அவர் அது எதுக்கு வந்திருக்காரு, எங்களை அட்டாக் பண்ண தான் வந்திருக்காரு. நேற்று அவர் வந்து திட்டமிட்டில் 2 பேர் நாங்கள் நேற்று நான் இதுமாரி கையில் அட்டாக் ஆகி நான் உங்கள் கண்முனை நிற்கிறேன். இன்னொரு தம்பி ஜாகிருக்கு வந்து சோல்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. இது தொடர்ந்து இப்போ எங்களுக்குள்ள அவ்வளோ மோட்டிவ்னா இந்த பிரச்சனை அவர் தொடர்ந்து என் தலைவர் உரிமையினர் பேசட்டும், கொச்சை பற்றி பேசட்டும், வாடான்றதும் போடான்றதும் அவன்றதும். நேற்று கூட வந்து நீயும் சரி உன் தலைவனும் சரி மயிரை பிடுங்க முடியாதுன்னு கேட்டான். வந்ததும் எங்களை வந்து இவர் அட்டாக் பண்ண பார்த்தா நாங்கள் வந்து தற்காப்புக்காக வெறும் கையில் தான் இருந்தோம். ஊடகாளர் நீங்களாம் பார்த்து எங்கள் கையில் எந்த ஆயுதமே இல்லை. அப்போது வந்து நாங்கள் ஆயுதத்தை வந்தோம் சூழ்ந்துக்கணுங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டாண்டுக்கிறோம். எங்கள் வீட்டாண்டு வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிவிட்டு அவனை எப்படி நாங்கள் அட்டாக் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். அவன் வீடு நீலாங்கரில் இருக்கு, அவன் வரான், திட்டமிட்டு வரான், காருங்களோட வரான், ஆட்களோட வரான். அங்கேருந்து ஊடகங்களை பார்த்து பயத்தில் 2 கார் தள்ளி போயிடுது, அந்த ஒரு கார் தான் அங்கே வருது. நீங்கள் அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல் நிலையத்தில் நீங்கள் கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நடந்த இந்த சம்பவம் வந்து அங்கே நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியல. ஆனால் அங்கே கண் முன்னு நடந்தது மட்டும்தான் பாட்டு வீசிக்க தாக்குதல் ஊடகத்தில் அது செய்தி வெளியானது. ஆனால் பின்னணியில் வந்து பார்த்தா எல்லா கத்தி ஆயுதங்களோட வந்தவங்க எங்களை தாக்குதல் நேற்று மிகப்பெரிய ஒரு கொலை நடந்திருக்கோம். நாங்கள் உங்கள் மாரி ஊடகத்தில் தான் உயிரை தப்பிச்சோம் நேற்று. இல்லைன்னா நேற்று நாங்கள் யாரோ எங்கள் 2 பேர் ஒரு பலி அங்கே ஆயிருக்கோம், நாங்கள் செத்து போயிருக்கோம். அவர் தொடர்ந்து அவருக்கு பின்னணியில் RSS, சங் பரிவார் கும்பல்கள், எல்லாம் இந்து மக்கள் கட்சி எல்லாரும் துணையோடு தான் இதுமாரி இடங்கள்ல இருந்து ஆக்கிரமிப்பு பண்ணி தொடர்ந்து
ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் வந்து இது எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாண்ணே? நான் கொடுக்க மாட்டேன், அவங்க கொடுப்பாங்க, போய் கொடுக்கட்டும். ஓகே, இல்ல தொடர்ச்சியா வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல சார், தாக்குறாங்க. நான் பல முறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார், டிஜிபி கிட்ட கொடுத்துட்டேன். எந்த நடவடிக்கை இந்த போலீஸ் எடுக்காது. இப்ப தாக்குனவரை வந்து புடிச்சாங்களா காவல்துறை, இல்ல அவர் தப்பிட்டாரா? அவர் போயிட்டாரு, அவங்க எல்லா போலீஸ் தெரிஞ்சு தானே நடக்கும். சரி.